இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகப்பெரிய கண்ணியம் நம் தோற்றத்தில் அல்ல, நம்முடைய கல்வியிலும் பதவியிலும் ஆற்றலிலும் அல்ல, நம்முடைய டிரெஸ் கோட்லையும் லைஃப் ஸ்டைலையும் இல்ல. கண்ணியம் என்பது இஸ்லாத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாம் என்கிற கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மௌத்தா போற வரையும் முஸ்லிமாவே இருக்கணும்னு நினைக்கணும். என்ன தவம் செய்தோமோ, யாருடைய துவாவோ, கேட்காமலேயே முஸ்லிம்களாக பிறக்கிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்கி இருக்கிறான். யாரோ முன்னோர்களுடைய துவா, என் சந்ததி எல்லாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும், என்னுடைய வம்சம் எல்லாம் இஸ்லாமிய வழியில் வர வேண்டும் என்று எந்த பெரியவர்கள் கேட்டு வைத்தார்களோ, நாமெல்லாம் கேட்காமலேயே முஸ்லிம்கள். இறையருளால் சில பேர் இடையில இஸ்லாத்தை ஏற்கிற பெரும்பாக்கியத்தை பெறுகிறார்கள். நாமெல்லாம் பிறப்பிலே முஸ்லிம்களாக பெரும்பாலான பேர். அல்லாஹ் இந்த மண்ணில் செய்த, இந்த உலகத்தில் நமக்கு செய்த அருட்கொடைகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் அவற்றில் எல்லாவற்றையும் விட பெரிய அருட்கொடை இஸ்லாம். அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அவன் தேர்வு செய்த மார்க்கம். அதை பரப்பவும் அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் தான் சுமார் 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தார்கள். நிறைய சமயங்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறது. நாம் யாரையும் குறைபடுத்தி பேசவில்லை, பேச முன்வரவும் இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் நிறைவை சொல்ல வேண்டும். காலப்போக்கிலே நிறைய பேர் தங்களின் கொள்கைகளில் மாற்றம் கண்டார்கள், கோட்பாடுகளை கொஞ்சம் திருத்திக் கொண்டார்கள். கால இடைவெளிகளில் அவர்களுக்கே கூட அந்த கொள்கை பிடிக்காமல் போனது. தோன்றிய காலம் தொட்டு இன்றைக்கு வரையிலும் ஒரே பாட்டையில், ஒரே பாதையில், ஒரே கொள்கை கோட்பாட்டில் இன்றைக்கு வரையும் இருக்கிறது இஸ்லாம் மட்டும்தான். இந்த தலைப்பு அதுதான், மாறும் உலகில் மாறாத இஸ்லாம். ஒவ்வொரு காலத்திலேயும் தோன்றிய பல்வேறு மதங்கள், அவற்றின் கடவுள் கொள்கை, அவர்களின் வழிபாட்டுக்கான சூழல் எல்லாம் காலப்போக்கிலே மாறிவிட்டது. மனிதர்களால் உருவாக்கப்பட்டதெல்லாம் மாறி போய்விட்டது. இஸ்லாம் என்பது மனிதர்கள் உருவாக்கவில்லை. இஸ்லாம் என்பதை கண்டுபிடித்தவன் மனிதன் இல்லை. நபிமார்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை சொல்ல வந்தவர்களே தவிர அவர்கள் இஸ்லாத்தை உருவாக்கியவர்கள் அல்ல. உங்களுடைய இஸ்லாமை தோற்றுவித்தது யார் என்று கேட்டால் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ல முடியாது. இஸ்லாமை தோற்றுவித்தது யார்? ரப்புல் ஆலமீன். எனவே இஸ்லாமை கண்டுபிடித்தவன் அவன். அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகைகளை ஆராய்ந்தவன் அவன். இன்றைக்கு நடமாடுகிற 4 பேரில் ஒருவர் முஸ்லிம். இறை அருளால் 200 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க முஸ்லிம்கள். 200 கோடி நினைத்தாலே சிலிர்க்கிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட இஸ்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே வளர்ச்சி பாதையை தாண்டி விட்டது என்கிற செய்தியை பார்க்கிறோம். மிகப்பெரிய அவர்களின் திருச்சபையாக கருதப்படுகிற வாடிகன் திருச்சபையில இருந்து வெளியிடப்படக்கூடிய ஃபைனல் இயர் புக்னு ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் இயர் புக் என்பது கிறிஸ்தவ சகோதரர்களிடத்தில் அது வேத புத்தகத்தை போல மதிப்புள்ளது. திருச்சபையிலிருந்து வெளியிடுவாங்க அந்த புஸ்தகம். அதிலே எழுதியிருக்கிறார்கள் செய்தி, உலகத்தில் இதுவரை முதன்மையாக இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட இந்த ஆண்டினுடைய கணக்கெடுப்பு பிரகாரம் இஸ்லாமியர்கள் அதை தாண்டி விட்டார்கள். அவர்கள் எதற்கு எழுதினார்களோ, என்ன நோக்கமோ, நாம் அதற்குள்ளெல்லாம் போக வரவில்லை. உலகத்தின் ஆக உயரம் தொடுகிற சிகரத்தை நோக்கி பயணிக்கிற, தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை வளர்ச்சியை மாத்திரம் பார்த்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். அதாவது ஒரு வருஷம் கொஞ்சம் இறங்கணும், அடுத்த வருஷம் கொஞ்சம் ஏறணும், அப்படித்தானே எல்லாமே இருக்கும். ஏற்ற தாழ்வுன்னு சொல்லுவோம்ல, ஏற்ற இறக்கம்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் டவுன் ஆகணும், அப்புறம் அப்ல மேல கூடணும்.
ஆனால் ஹீராமலை குகையிலே 40வது வயதில் நபிகளார் கலிமா தௌஹீதை ஏந்தி கொண்டு இறங்கிய நாளிலே இருந்து நீங்களும் நானும் வீற்றிருக்கிற 1446 ஹிஜ்ரியினுடைய பொழுது புலர்ந்திருக்கிற இந்த நேரம் வரைக்கும் ஒரு வருஷம் கூட இறங்கியதாக வரலாறு இல்லை, ஏறிக்கொண்டே இருக்கிற வரலாறு தான். நான் துவக்கத்தில் சொன்னது போல் இதற்கெல்லாம் காரணம் இது மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் அல்ல. இது போய்கொண்டே இருக்கும், வளர்ச்சியை நோக்கி வேகமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் முழுமையான உலகத்திற்கு இஸ்லாம் என்கிற இலக்கை தொட்டதற்கு பிறகு உலகம் நிறைவு பெறும். இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தவை. சுருக்கமாய் இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை அவன் தேர்வு செய்தான். குர்ஆன்ல இருக்கு. தேர்வு செய்வது நீங்கள் அல்ல, இஸ்தஃபா லகுமுத்தீன், உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை அவன் தேர்வு செய்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், குர்ஆனின் பல இடங்களிலும் வருகிறது. மௌத்தாகிறதா இருந்தாலும் முஸ்லிமா மட்டும்தான் மௌத்தாகணும். அல்லாஹ் ஆமீனாக்குவானாக. ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். பெருதற்கரிய ஒரு பேரு பாக்கியம் இஸ்லாம் என்கிற பாக்கியம். இந்த உலகத்தில் சிறந்த மார்க்கம், சிறந்த வேதம், சிறந்த தூதராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறந்த வாழ்வியல் கோட்பாடுகளாக இஸ்லாமிய வாழ்வியல், எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கிற ஒரு மார்க்கத்தினுடைய அங்கத்தினர்கள் நாம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட வேண்டும். கைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் ஆலிம்களுக்கெல்லாம் பாடமாக சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த வேதம் திருக்குர்ஆன், ஆகச் சிறந்த வாழ்வியல் நடைமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல். கைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காலத்துக்கு தோதுவா மாறாது, ஆட்களுக்கு தோதுவா மாறாது, அரசுக்கு தோதுவா மாறாது, ஒண்ணும் மாறாது. யாராவது சில பேர் மாறி போகலாம், அது வேறு. ஏன் சில அரசுகள் கூட சட்டங்களிலே கை வைத்து மாற்ற முயற்சிக்கலாம், அது வேறு. நாங்க மாற மாட்டோம். எதுக்கு இந்த தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? மாறாம புடிவாதமா இருங்கன்னு சொல்றதுக்கு தான். சில நேரம் எங்கிருந்தாவது சலுகைகள் வரலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். மார்க்கத்தினுடைய சட்டம் தக்க ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் ஹஜ்ஜி செய்வதற்கு போக வேண்டியதில்லை, கடமையே ஆகாது. தாய்மார்கள் கவனிச்சுக்கணும். இப்போ எல்லாம் அரசாங்கமே சொல்லுது தனியா பொம்பளைய போலான்னு சொல்லுது, அதனால நாங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறவங்களுக்காக சொல்றேன். 1 கோடி ரூபாய் கையில வச்சிருந்தாலும் சரி, தக்க ஆண் துணை, தகப்பனார், கணவர், சகோதரர்கள், இது போன்ற துணை இல்லைன்னா ஹஜ்ஜு கடமையே ஆகாது. 1 கோடியையும் வச்சுட்டு வீட்டுல தான் இருக்கணும், கடமையே இல்லை. யாராவது நாங்கள் சட்டத்தை, இஸ்லாமிய சட்டத்திலே நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னு சொல்லி பெண்களை தனியாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், தனியாக நீங்கள் உம்ராவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு வாசலை திறந்து விட்டால் வருத்தமா இருக்கு. எப்ப யாரு சட்டத்தை மாத்துவான்ட்டு அதை ரெடியா ஏத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர். உங்களால நம்ப முடியுதா? 231 பேர் லாஸ்ட் இயர் துணை இல்லாம போனவங்க. மேல சொல்லிட்டாரு, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க. இஸ்லாமிய சட்டங்கள் மாற்றத்திற்கு உட்பட்டவை அல்ல, அது மாறாது. அரசாங்கம் அப்பப்ப ஏதாவது சொல்லலாம், நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு. நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம் என்கிற உறுதி நம்மிடம் இருக்குமானால் தேவையே இல்லையே இந்த சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு போகணும்ட்டு. எத்தனை பேர் இப்ப கிளம்புறாங்க, அவர்களுக்கு ஆசை. மார்க்கத்தில் அதற்கென்று சட்டம் இருக்கிறது அல்லவா? போன வாரம் ஒரு செய்தி, சென்னையில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர், ஹஜ் விவகாரங்களுடைய துறை அமைச்சர் போனில் தொடர்பு கொண்டு ஒரு மசாயில் பேசுகிறார். 30 வயசு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல, ஃபுல்லா படிச்சிருக்காங்க. கல்யாணம் இப்போதைக்கு செய்யற ஐடியா இல்லை, தகப்பனார் இல்லை, கணவர் கிடையாது, கல்யாணம் ஆகாதனால பிரதர்ஸ் இல்லை,
தனியா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, அதுவும் நடந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை தமிழக அரசு ஏற்பாடுகள் செய்து எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சிஎம் லெட்டர் கொடுத்து, சிஎம் உடைய டேபிள்ல இருந்து அந்த லெட்டர் சிறுபான்மை மினிஸ்டருக்கு வந்து, அவர்கள் எங்கள் போன்றவர்களிடத்தில் உலமாக்களிடத்தில் தொடர்பு கொண்டு அனுப்புறதா வானாமா? மறைக்க வேண்டிய செய்தி இல்ல, பொதுவான செய்தி. அதனால மேடையிலேயே சொல்றேன், தயவு செஞ்சு அனுப்புறாதீங்க பாய், தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அண்ணன். இது வந்து பல்வேறு மார்க்கத்தினுடைய அத்துமீறல்களுக்கு வழிவிட்டதாக ஆகிவிடும். போன் இல்ல, லைன்ல இருக்கிறார், அங்க பெண்ணும் இருக்கிறது. கேரளாவுல போனாங்க அப்படின்னு எங்க பொண்ணு சொல்லுது. மினிஸ்டர் சொல்லுகிறார், கேரளால போனாங்களாம், அது ஆம்பளை தான் போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. திரும்ப அங்கிருந்து பதில் வருது, கொல்கத்தால பெண்மணி போனாங்களாம். ஆமா போனாங்க, அந்த அக்தர் அந்த அவங்க போனாங்க, அவங்க கணவரோட போனாங்க. இந்த பெண்ணை தகப்பனாரோடு போக சொல்லுங்கள், சகோதரர்களோடு போக சொல்லுங்கள். கணவர் சகோதரர் இவங்கெல்லாம் எதுவுமே இல்லாம தன்னந்தனியாக ஒரு பெண், ஒரு பயிற்சி மருத்துவருக்கு ஒரு நைட்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசத்தில் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு போவதற்கு அனுமதி வேண்டும் என்றால், சரி எங்கேயோ நீங்க அரசியலுக்குள்ள அஜித்து போயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். நான் விஷயத்துக்கு வர்றேன். மார்க்க சட்டம் மாறாது. அரசாங்கங்கள் சலுகைகளை தந்தாலும் அந்த சலுகைகள் மார்க்க சட்டத்தை மாற்றுகிற விதத்தில் இருக்குமானால் அச்சலுகையை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான். நாம் முன் வந்தால் தானே நீங்களும் நானும் மௌத்தாகலாம், நம்முடைய வம்சம் தொடரலாம், பாரம்பரியம் தொடர்ந்து வரலாம். கியாமத்து வரைக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் மாறவே கூடாது. சொல்ல போனால் இஸ்லாம் நம்முடைய கண்ணியம், இஸ்லாம் நம்முடைய அடையாளம், இஸ்லாம் நம்முடைய பாரம்பரிய பெருமை, இஸ்லாம் நம்முடைய இரத்தத்துக்குள்ள இருக்கிற மரபு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸ வெற்றி கொண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், கேட்டிருப்பீங்க வரலாறு. சாவி வாங்க போறப்போ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தது, கிழிஞ்சிருந்தது. கூட இருக்கிற ஒரு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, பக்கத்துல இருந்தவங்க அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு, கொஞ்சம் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கிற ஜெருசலத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள், அரசு அதிகாரிகள், இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஒரு 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 கெட்டப்ல, ஒரு கெத்துல அப்படி போலாமல்ல, இந்த கிழிஞ்சு போன கந்தலான ட்ரெஸ்ஸை போட்டு போனா நம்மள ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டமா பார்ப்பாங்கல்ல, நீங்க கொஞ்சம் மாத்திக்கலான்னு சொல்லப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ தஆலா அஅஸ்ஸனா பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாம் என்கிற ஒரு கண்ணியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அது வெறுமனே ட்ரெஸ்ல அல்ல, தலை முடியில அல்ல, போடுற செருப்புல அல்ல, அணிகிற வாச்சில அணிகலன்கள்ல இல்ல. இஸ்லாம் என்பது என் உள்ளத்தில இருக்கிற அல்லாஹ் வழங்கி இருக்கிற கண்ணியம். இதை விட்டு போட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ, இதை மாத்திக்கோ, அதை மாத்தி, அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் என்கிற கண்ணியத்தை விட்டுவிட்டு வேறு கண்ணியத்தை நீங்கள் தேட ஆரம்பித்தால் அதல்லனல்லா, அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்திடுவான். நம்மள்ட்ட இருக்கிற கண்ணியமே, ஆக பெரிய கண்ணியமே இஸ்லாம் தான். சிலுவை போர்கள் நடந்த நேரங்கள்ல உள்ள வரலாறுல வருது, யாரோ வந்து இஸ்லாமிய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை எவனோ ராஜா கொடுக்க மாட்டேன்டானா, போய் பயங்கரமா மிரட்டுறதுக்கு போனப்போ அங்க உள்ள அரசனே சொன்னானா, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமே வர மாட்டேது. முதல்ல உங்க ஆளுங்க சில பேர் அரபு நாட்டுல இருந்து அந்த கலீஃபாக்கள் காலத்துல அவங்க வருவாங்க, பூரா ட்ரெஸ் பூரா கந்தல் ட்ரெஸ்ஸா இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. ஆனா அவங்க உள்ள வரும்போது எங்களுக்கு கொலை நடுங்கும், அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய ராணுவ சிப்பாய் மாதிரி டிப்டாப்பா வந்தாலும் உங்களை பார்த்தா பயம் வரமாட்டேதுன்னு நான். உண்மை அதுதான். கண்ணியம் என்பது இஸ்லாத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகப்பெரிய கண்ணியம் நம் தோற்றத்தில் அல்ல, நம்முடைய கல்வியிலும் பதவியிலும் ஆற்றலிலும் அல்ல, நம்முடைய டிரெஸ் கோட்லையும் லைஃப் ஸ்டைல்லையும் இல்ல. முழுக்க முழுக்க இஸ்லாம் என்கிற கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மௌத்தா போற வரையும் முஸ்லிமாவே இருக்கணும்னு நினைக்கணும், நாங்கெல்லாம் மாற மாட்டோம்னு நினைக்கணும். காலம் முழுக்க அதைத்தானே துவா செய்து கொண்டிருக்கிறோம். கலிமாவோடு மௌத்து வேண்டும், கலிமாவோடு வாழ்வு வேண்டும், எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே பிறந்த உடனே
அம்மா பேர் சொல்லி தர்றதுக்கு முன்னாடியே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் காதுல ஊதிடுறோமே. ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா பேர் என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஒரு குழந்தைக்கு அவங்க அத்தா பேர் என்னன்னு அப்புறம் தான் தெரியும். பிறந்த உடனே தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் காதுல சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர்ல தொடங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் வரையும் பாங்க காமத்தை சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் மன்னரைக்கு போகிற வரை நீ இந்த கலிமாவை விட்டுறாதேன்னு அதுக்கு அர்த்தம். பாலபருவத்தில முதலிலே அதை சொல்லிக் கொடுக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் மாறாதது இஸ்லாம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறதே எதுக்கு தெரியுமா? நம்மள நிறைய பேர் அப்பப்போ மாறுறோங்கிறத சொல்றதுக்காக தான். வெறுமனே இஸ்லாமிய சிறப்புகளை சொல்ல மட்டுமல்ல இந்த தலைப்பு என்று நான் புரிகிறேன். நம்மள நிறைய மாறிடுச்சு. தாய்மார்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகள்ல மாத்தம், அவங்க பேச்சு மாத்தம், அவங்களுடைய நடவடிக்கை மாத்தம், அவங்களுடைய ஆன்லைன் தொடர்புகள்ல பெரிய வீழ்ச்சி, ஏராளமான மாற்றங்கள். ஷரியத்தை இஸ்லாமியாவுக்கு மாற்றமாக நாம் நடக்க மாட்டோம் என்கிற உறுதி நமக்கு வருகிற போதுதான் அது இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்கிற கடமை. அது கடமை. அது எவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் நாம செய்ய ஆரம்பிச்சிடறோம். யாரு என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு இப்படி பண்ணணும், நாங்களும் பண்றோம். இந்த மாசத்துல இதை பண்ணணும், நாங்களும் பண்றோம். இப்படி உடுத்தனா நல்லா இருக்கும்னு எவனோ உடுத்தி ஏதோ ஒரு ட்ரெஸ் ஆரம்பிச்சு வைப்பான். முதல்ல நம்ம வீடுகளுக்குள்ளதான் அது வரும். அப்படி பூந்ததெல்லாம் நிறைய இன்னைக்கு அது சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கொண்டாட்டங்கள், நம்முடைய செலிப்ரேஷன்ஸ், வெட்டிங் டே, பர்த்டே, என்ன இளவெல்லாமோ எல்லாமே கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நம்மெல்லாம் இதெல்லாம் எங்கிருந்தா அது வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹதீஸ்ல வருது, இந்த யூத நசராக்கள் என்னவெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் நீங்களும் செய்றீங்க, அவன் போய் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள பூந்தானா நீங்களும் போய் பூந்துக்குவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க போய் உடும்பு பொந்துக்குள்ள பூந்தா நீங்களும் பூந்துருவீங்க அவங்கன்னு சொன்னாங்க. கலுவமன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அவங்கன்னு கேட்டாங்க. அஹுமுல் யஹூது வன் நஸாரா, அவங்க யூத நசராக்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவங்களே ஃபமன்ஹும், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பின்ன வேற யாரு? என்னவெல்லாம் மேற்குலகத்தில கண்டுபிடித்து அனுப்புவானோ அதுவெல்லாம் இங்க விட்டது. அவன் கண்டுபிடித்து வெளியில பரப்பி விட்ட குட்டப்பாவாடைகள் இன்னைக்கு இங்க வந்துருச்சா இல்லையா? அவனுடைய கல்ச்சராக இருக்கக்கூடிய ஸ்லீவ்லெஸ் டிரெஸ்ஸுகள் இன்னைக்கு இங்க வந்துருச்சா இல்லையா? அவன் பரப்பி விட்ட ஹேர் கட்டிங் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்துருச்சா இல்லையா? அவனுடைய இடத்துல மாத்திரம் இருந்த பியூட்டி பார்லர்கள்லாம் இன்னைக்கு இங்க தெருவுக்கு தெருவு வந்துருச்சா இல்லையா? யாரோ உருவாக்கியதை இஸ்லாமியர்கள் உள்வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல, நாம இங்க இருக்கிறவங்களை கேட்கிறோம், உங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ வெட்டிங் டே கொண்டாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் உறுதியா இருந்துச்சு, நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டின்னு. இன்னைக்கு ஏதோ அதுல சந்தேகம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன வேற என்னங்க வெட்டிங் டேனா என்ன அர்த்தம்? அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு பிரியாணி போட்டு, இந்த பாரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நான் புருஷன், நீ பொண்டாட்டி, நம்ம 2 பேரும். இது அப்படி லேஸ் மாசம் ஆரம்பிச்சது. இப்ப அது ஒரு செலிப்ரேஷனே மாதிரி. ஹசரத் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஏங்க என்ன விஷயம்? எங்க வெட்டிங் டே. இல்ல, இது யாரு உருவாக்குனா? எங்க இருக்கு? நம்ம ஷரியத்துல எங்காவது உண்டா? அப்ப மாறாத இஸ்லாம்னு இப்படி மாறு தட்டிட்டு நிக்கிறோமே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் எல்லாம் மாறுத, நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறீங்களே. உங்களுடைய லைஃப் ஸ்டைல மார்க்கம் சொன்ன அமைப்பில் இல்லாமல் மாற்று பாதையில் நீங்கள் பயணித்தால் மாறுதுன்னு அர்த்தம். மாறாதது என்கிற அழகிய பெயரை கெடுக்கிற வேலை அல்லவா இது? அசல்ல இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவன் அதிகபட்சமா ஒரு மனைவி கூட 4-5 வருஷம் வாழ்ந்தாவே பெருசு. அதுக்கு மேல அவனும் வாழ மாட்டான், அந்த அம்மாவும் இருக்கிறதுக்கு விரும்பாது. 2 பேரும் ஜாலியா காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்குவாங்க, வர்ற 1ஆம் தேதியோட முடிச்சுக்கலாமான்னு. என்னமோ வீடு கூடி போலாமா, ஊருக்கு போலாமான்னு பேசிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம பிரிஞ்சிருவோமா அப்படின்னு பேசுவாங்க. அவனும் சந்தோஷமா சரின்றான், இந்த அம்மாவும் சந்தோஷமா சரின்றோம். அப்போ அவங்க எல்லாம் வாழ போறதே ஒரு 4-5 வருஷம் தான் வைங்களேன், ஒரு மேரிட் லைஃப்ல. அதனால அவங்க ஒரு வெட்டிங் டே செலிப்ரேஷன் வச்சு
வெற்றிகரமான 3வது வருஷம் அப்படின்னா அடுத்த வருஷம் முடியுதுன்னு அர்த்தம். அவன் வெட்டிங் டே கொண்டாடலாம், என்ன மொத்தமாவே 4-5 வருஷம் தானே. நீ இங்க திருமணம் 1000 காலத்து பயிர், இங்க 60ஆம் கல்யாணம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த நாட்டுல நிறைய பேர் இந்த மண்ணுடைய மரபுல அது இருக்கிறது. 60ஆம் கல்யாணம் எல்லாம் இருக்கு. இங்க காலம் பூரா ஒரு கணவன் மனைவியாக கபருக்கு போற வரை வாழ்றோம். இங்க நமக்கு எதுக்கு வெட்டிங் டே? அதுக்கு இப்ப சாப்பாடு, அதுக்கு எது? நீங்க போன வெட்டிங் டேக்கு எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, அது என்னமோ பெரிய விசாரணை மாதிரி வருது. இப்போ அதுக்கு ஏதாவது எடுக்கிறது வைக்கிறது, இது இப்படியே போகுது. யார் உருவாக்கிய கலாச்சாரம்? இத கூட கொஞ்சம் பேசலாம் போல் இருக்கு. ஏன்னா இன்னும் பாதி பேத்துட்டு தான் வந்திருக்கு, பாதி பேத்துட்டு வரல. வெட்டிங் டே எல்லாம், பர்த்டே எல்லாம் வந்துருச்சு, பயங்கரமா வந்துருச்சு. எல்லா குடும்பத்திலையும் ஃபர்து வாஜிப் ரேஞ்சில் இருக்கு. அவன் துபாயில இருந்து பெறப்பட்டு வர்றான். என்னன்னா, பேத்திக்கு பர்த்டே வருது வர்ற 20ஆம் தேதி, அதுக்காக வேண்டி நாங்க ஃபேமிலியோட வர்றோங்கிறான். எங்கிருந்தோ வர்றான். அவன் எங்கேயா இருந்தாலும் அங்கேயே ஒரு நோன்பு வச்சு ஒரு 10 மாசம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் அந்த குழந்தைக்கு ஆயுஷ போட்டு கொடுன்னு துவா செய்யறத விட்டுட்டு இங்க பர்த்டேன்னு வர்றான். அதுக்கு ஒரு கேக் கொண்டாடி, அதுக்கு மெழுகுவர்த்தி பத்த வச்சு அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஃபேமிலியே எல்லாரும் இந்த பொருளாதாரத்துல பெரிய நோபல் பரிசு வாங்கின மேதை ஒருத்தர் இருக்காருல்ல, அமர்த்தியா சென் பேர் அவருக்கு. அந்த அமர்த்தியா சென்ட்ட இந்திய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி குறித்து பேட்டி கண்டப்ப அவர் சொன்னது, இந்தியால இருக்கிற இந்த பண்டிகை கொண்டாட்டம் செலிப்ரேஷன்லாம் ஒழிஞ்சா 5 இந்தியாவுக்கு தேவையான நிதி அவங்கள்ட்டயே இருக்குதுன்னு. 5 இந்தியாவுக்கு தேவையான காசு பண்ண நம்மள்ட்டயே இருக்குதான். எல்லாம் எதுல நாசமாகுது தெரியுமா? கொண்டாட்டங்களில் செலவாகிறது. சொல்றது நோபல் பரிசு பெற்ற பெரிய பொருளாதார மேதை இல்ல. இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்தது? இதுவெல்லாம் இஸ்லாத்துல எங்காவது அப்படி ஒரு கேக்கு வெட்டுற மாதிரி எல்லாம் இருக்கா? இப்போ எல்லாம் தாத்தாவெல்லாம் கேக்கு வெட்டுது. கபருக்கு போற நிலைமையில அல்லாஹு அக்பர். ரெண்டாவது, இதை உருவாக்கினவன் ரொம்ப திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா முட்டா பையில தான் இருக்கணும். ஒரு கேக்கு வச்சு 10 மெழுகுவர்த்தி எல்லாம் பத்த வச்சு எல்லா மெழுகுவர்த்தியும் ஃபர்ஸ்ட் எரிய விட்டுருவான். எரிய விட்டுட்டு இப்பதான் கேக்கு வெட்டுவாங்க. அது சுத்தி அந்த ஹாப்பி பர்த்டே அந்த ஊதுவான், ஒரு ஊது, எல்லா மெழுகுவர்த்தியும் அணைஞ்சு போயிடும். அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெட்டுவான். கொஞ்சமாவது மண்டையில யோசிக்கணும். எரியாத விளக்கை எரிய வச்சுட்டு கேக்கு வெட்டினா பரவாயில்ல. இவன் என்ன பண்றான் தெரியுமா? எரியிற விளக்கு பூரா அணைச்சிருவான். அணைச்சு முடிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே. அது வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அது பொருந்தும். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 10 பேர் வாழ்க்கையில விளக்க அணைச்சாவது நீ மேல வந்துரு. நீ என்ன பண்ணு? நீ மேல வந்துரு. 10 பேர் ஒளிஞ்சாலும் பரவாயில்ல. அது அங்க இருக்கிறவன் அமெரிக்காவுக்கு பொருந்தும். ஒரு ஈராக்க ஊதி அணைச்சு, ஒரு ஆப்கான ஊதி அணைச்சு, ஒரு இந்த நாடுகளை எல்லாம் ஊதி அணைச்சு, எல்லாத்தையும் அணைச்சு நீ மேல வந்துருன்ற அர்த்தம். அந்த கல்ச்சருக்கும் இங்க இருக்கிற கல்ச்சருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த டே? இப்போ எல்லாம் ஜும்மால கூட அஜர்த்து வேர்டை எல்லாம் கொண்டாடாதீங்கன்னு அஜர்த்து கூட பேச முடியாது. பேசினா சாயந்தரமே முத்தவள்ளி கூப்பிட்டு விடுறாரு, நீங்க பயான் பேச வேண்டியது தானே, நீங்க ஏன் இதை பயானுன்னா என்னன்னே முதல்ல தெரிய மாட்டேங்குது. பயான் பேச வேண்டியதுதானே, நீங்க ஏன் இதை பேசுறீங்க? மாற்றார்களினுடைய கலாச்சாரம் உள்ளே இஸ்லாத்தினுடைய வாழ்வியலில் மாற்றத்தை கொண்டு வருமானால் மாறாத இஸ்லாம் என்கிற பெயரை நாமே கெடுக்கிறோம், நாமே இடிக்கிறோம் அர்த்தம். இந்த மாதிரி உள்ள நம்மளை பார்த்து தான் குர்ஆனுடைய ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தயவு செய்து மரியாதையா முழுசா உள்ளவா. அப்படி ஒரு கால், இப்படி ஒரு கால். தொழுதுட்டு வெளியே வரும்போது தொப்பியை மடிச்சு கழட்டி ஜோப்புல வச்சாருன்னா அவர் வேற ஆளா மாறிடுறார், வேற ஆளு. அங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டா வேற ஆளு. முழுசா உள்ளவா, இஸ்லாத்திற்குள்ள முழுசாவா. அப்படி ஒரு கால், இப்படி ஒரு கால். சில பேர் நினைச்சுக்கிறாங்க இஸ்லாம்னா அங்க பள்ளிவாசல்ல மட்டும் அப்படி தொழுக போகணும், தொழுகணும். வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உலமாக்கள் சொல்லுவாங்க, வேடிக்கையா எனக்கு ஒரு செய்தி நினைப்புக்கு வருது. 5 நேரம் எப்பவுமே தொழுகு வர ஆஜியார்.
காலமா தொழுகையாளியா. இந்த வண்டியில வைக்கப்புள்ள வண்டி போகும்ல, வைக்கப்புள்ள வண்டி, கரும்பு வண்டி எல்லாம் ஏத்திட்டு போவாங்க. பசங்க பின்னாடியே போய் புடுங்குவாங்க தெரியுமா? கரும்பு புடுங்குவானுங்க கரும்பு லாரியில. அந்த மாதிரி வைக்கப்புள்ள வண்டி போயிட்டே இருந்திருக்குது. இவரு நீண்ட கால தொழுகையாளி ஆஜியாரு, இவரு போய் வைக்கப்புள்ள உருவிட்டே இருந்தாராம். எவனோ பார்த்துட்டு கேட்டானா, என்ன ஆஜியார் நீங்கெல்லாமா போயிட்டு இருக்குது வண்டி, அவன் முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிறவனுக்கு தெரியாம பின்னாடி வைக்கப்புள்ள இழுத்து இழுத்து இது பண்றீங்க, வைக்கோல இழுக்கிறீங்க. அவரு ஆஜியார் சொன்னாரா, இங்க பார் கண்டபடி குழப்பிக்காத, அங்க நான் தொழுகிறதுக்கும் இங்க இது எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க தொழுகிறது அல்லாவுக்கு, இங்க எடுக்கிற வைக்கப்புள்ள மாட்டுக்கு. நீ ஏன் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ற? இது தமிழ்நாட்டுல ஒரு சொலவடையாக ஒரு பழமொழியாவே ஆயிருச்சு. தொழுகிறேன் அல்லாவுக்கு, வைக்கப்புல் திருடுறேன் மாட்டுக்கு அப்படின்னு. இது பழமொழி. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அங்க இருக்கிறப்போ நான் முஸ்லிம், நான் இஸ்லாம், எனக்கு தொப்பி தாடி தொழுகையாளி ஹாஜி முத்தவள்ளி எல்லா பேரும் உண்டு. அடிக்கடி முத்தவள்ளிங்கிற இங்கேயாதான் முத்தவள்ளி கோச்சுக்கு போறாங்க. அங்க நான் வெளியே போயிட்டா நான் வைக்கப்புல் திருடுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இதற்கு பெயர் அல்ல இஸ்லாம். முழுசா உள்ளவான்னு கூப்பிடுறான் அல்லாஹ். அப்படியும் இப்படியுமாக இருப்பதல்ல. உலகத்தில் ஏற்படுகிற எந்த மாற்றமும், அது கலாச்சாரத்தில், நாகரிகத்தில், பொதுவா ஆன்மீக விஷயங்களில் எதிலா இருந்தாலும் உங்களுடைய மார்க்கம் சொல்லுகிற கோட்பாடுகளை மீறுவதாகவோ மாற்றுவதாகவோ இருக்குமையானால் நாமளே இந்த மார்க்கத்திற்கு இதை வேட்டு வைக்க காரணமாகும். இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்ச எல்லாமே நம்மள்ட்ட வந்துருச்சு. போல தெருவுக்கு தெருவு பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு. இங்க திருமங்கலத்துல எல்லாம் இருக்கான்னு தெரியல, நிறைய இருக்கா, தெரு தெருவா இருக்கு. அங்க போறாங்க, காலையில 11 மணிக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே பொண்ணு அனுப்பிச்சிடுறாங்க பியூட்டி பார்லருக்கு. இப்போ எல்லாம் நல்லா இருக்கிற பொண்ணையும் நாசமாக்கிடுவாங்க. போட்டு படாத பாடுபடுத்தி புருவத்தை எல்லாம் போட்டு என்னமோ பண்ணி அடிக்கடி போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் அன்னைக்கு வேடிக்கையா இதுல எழுதியிருந்தார், முகநூல்லதான் எழுதியிருந்தார். கொண்டு போய் விட்டு போட்டு வெளியே உட்காந்துருந்தேன், கடைசியில் அவங்க வெளியே இப்படி கிராஸ் ஆனப்போ என் மனைவி எதுன்னு எனக்கே தெரியல, ஒரு தடவை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பூசி விட்டு விகாரமா. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. முடிய வெட்டுறது, புருவத்தை வெட்டுறது, முகத்துல உள்ள சின்ன சின்ன குழியவெல்லாம் அந்த குழி தெரியக்கூடாதான், அதை என்னமோ பண்ணணுமா. இந்த கலாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இது ஹதீஸ். நான் நானா சொல்றதில்ல. நீ சஜிதா செய், முகம் பொலிவு பெறும், முகம் எழில் பெறும். தினந்தோறும் சஜிதா செய்து கொண்டே இருக்கிற பெண்ணிற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிற நூறானியத்து 1000 பியூட்டி பார்லர்கள் உண்டானாலும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எக்கச்சக்கமான பியூட்டி பார்லர். இப்ப இதெல்லாமே என்னன்னா, மேற்கத்திய கலாச்சாரத்துல அங்க அவனுங்கெல்லாம் கண்டுபிடிச்சு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்கிட்ட கூட கொண்டு போய் இது பண்ணிக்கிறாங்க. இதுல எல்லாம் என்னன்னா, வயசான மாதிரி காட்டக்கூடாதான். குப்பி மக்கு 50 வயசாச்சு, அது போய் என்னென்னமோ பண்ணிட்டு வருது. உசாமா இப்னு ஷரைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தப்போ ஒரு குழுவா வந்திருந்தாங்க. இந்த குழுவுடைய தலைவர் உசாமா. அவர் தான் கேட்டார், அல் நத்ததாவி யா ரசூலல்லாஹ், நாங்க மருத்துவம் பார்க்கலாமான்னு கேட்டார். மருத்துவம் சாப்பிடலாமா, நோய் வந்திருக்கு மருந்து சாப்பிடலாமான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி தாஇன் தவாஉன் ததாவு, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, அதனால நீங்க மருந்து எடுத்துக்கங்க, என்ன நோய் வந்தாலும் மருந்து எடுத்துக்கங்க. இல்லாதான், ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து இல்ல, மீதி எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, நீங்க மருந்து எடுத்துக்கங்க. உசாமா கேட்டார், அது என்னன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹரம், முதுமை அப்படிங்கிற நோய்க்கு மட்டும் மருந்து கிடையாது, மீதி உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு. இந்த ரசூலுல்லாஹ் எக்ஸப்டேஷன் கொடுத்தாங்கல்ல, முதுமை தவிரன்னு, அதுக்கு தான் நாம வேலை பார்க்கறது. என்னன்னா, பியூட்டி பார்லர்ல போறது, இதை பண்றது அதை பண்றது. நீங்க பியூட்டி பார்லர்னு ஒண்ணு எல்லாம் அப்படியே சரையல்னு பொம்பளை பக்கம் திரும்ப வேணாம்.
நம்ம ஆளுங்க வந்து அந்த அந்த டை அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அல்லாஹ் அக்பர். நிறைய பேர்த்தோட சுயரூபம் அந்த பக்ரீத் 10 நாள்ல தெரியும். குர்பானி கொடுப்பாங்கல்ல, அவர் அஜித் பயான்ல சொல்லிடுவார், பிறை பிறந்து விட்டதால் நீங்கள் யாரும் நகம் வெட்டாதீங்க, முடி வெட்டாதீங்க, குர்பானி கொடுக்க. அப்பதான் நிறைய பேர்த்துக்கு என்ன வயசுன்னே தெரிய வருது. கொஞ்சம் வெக்கத்தோடவே இருப்பாரு, வெள்ளை தாடியை வெளியே காட்டுறதுக்கு. அந்த 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும். ஆடு அறுக்கிறானோ இல்லையோ இவர் பார்பர் ஷாப்ல நிற்பார் ரெடியா போய். ஏன்னா அந்த வயசை இது பண்றதுக்காக. சில பேர்லாம் நீட்டா, அதாவது அது என்ன டிசைன்னே தெரிய மாட்டேங்குது. தாடி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, தலை ஃபுல்லா கருப்பா இருக்கு, ஒரு முடி கூட வெள்ளை இல்லை. என்னன்னா மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, இன்னும் கூட எவனாவது நமக்கு பொண்ணு தருவான். யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். இல்ல என்ன மன்மத தன்மையை காட்டி விட போகிறோம் இந்த பைண்ட் அடிச்சுன்னு தெரியல. இப்ப வயதாகுகிற போது வயதாகுவதை காட்டாமல் இருக்க இன்றைக்கு எவ்வளவு பெரிய பகீரதமான முயற்சிகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த பியூட்டி பார்லர் கலாச்சாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? யார் யாரோ எங்கெங்கோ உருவாக்கி கொடுத்ததை நாம் செய்ய ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் கூப்பிடுறானே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்க முழுசா உள்ள வாங்கன்னு. இந்த கல்ச்சுரல் இன்னைக்கு நிறைய இது வந்து நம்மள்கிட்ட இல்ல, நம்ம பாரம்பரியத்திலும் இல்ல, நம்ம மார்க்கத்திலையும் இல்ல. நாமளா கொண்டு வந்து உள்ள பூத்திட்டோம். இஸ்லாம் மாறிடுச்சா? இஸ்லாம் மாறல. இஸ்லாத்தை மாத்திர வேலையை அடுத்தவன் செய்யல, நாமளே செய்யறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், சும்மா சில சாம்பிள் சொல்றேன் நான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணை பார்க்கறதா இருந்தா ஒரு தடவை பார்க்கலாம், ஒரே ஒரு தடவை. அதுவும் கூட முதல்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடுகள்ல யாரும் பார்த்தது இல்லை. வேணும்னா இன்னைக்கு இருக்கிற நன்னா தாத்தாட்டி எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் யாரும் பார்க்கல. சரி, ஹதீஸ்ல இருக்கா? அங்க ஒருத்தர் பார்க்கலன்னு கையை வேற ஆடுறாரு. என்னன்னா ஹதீஸ்ல இருக்கா? ஒரு சில பேர் வந்து நாங்க பொண்ணை பார்க்கலாமான்னா ஒரு தடவை முகம் பார்த்து கொள்ள அனுமதி உண்டு. தனியா போய் பேசுறது இல்ல. சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிறான். என்னன்னு, பொண்ணும் நானும் கொஞ்சம் தனியா கொஞ்சம் பேசிக்கிறோம், டிஸ்கஸ்க்கெல்லாம் இங்க வேலை இல்லை. அந்த ஃபிக்ஹ் சட்டத்துல அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா? முகம் பார்க்கலாம். அப்படி மாப்பிள்ளை பெண்ணை முகம் பார்க்க ஒரு பெண்ணை காட்டுகிற போது மகரமானவன் பக்கத்துல இருக்கணும். அதாவது அத்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும், அண்ணன் பக்கத்துல இருக்கணும். யாராவது அந்த மகரமான சொந்தங்கள் அருகில் இருக்க பெண்ணினுடைய முகத்தை பார்த்து கொள்ள அனுமதி உண்டு என்று சொல்லி இருக்கிற அழகான இஸ்லாமிய சட்டம். இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. உண்டா இல்லையா? ஷாப்பிங் போறாங்க. பத்திரிக்கையே 2 பேரும் ஒன்னா போய் தான் செலக்ட் பண்ணுதுங்க. அதான் நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த பிள்ளைக்கு அந்த பையன் ஆயிப்போச்சு, அந்த பையனுக்கு அந்த புள்ளன்னு ஆயிப்போச்சு, இனி என்னன்னு சொல்லி நாங்க 2 ஊடும் சேர்ந்து அனுப்பிச்சு விடுறோம். 2 ஊடும் சேர்ந்து 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஷாப்பிங் அனுப்புகிற இந்த கல்ச்சர் இந்த மண்ணில் இருந்துச்சா? இந்த மார்க்கத்துல இருந்துச்சா? இங்க இல்லையே. நம்ம வீடுகள்லயே 10-20 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இல்லையே. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் இஸ்லாமிய சட்டங்களை அதனுடைய தனித்துவத்தை பாதுகாக்காமல் கலந்து விட்ட மாதிரி அதனுடைய பெயரை கெடுக்கிற வேலைகளிலே இறங்குவதுதான் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே ஷாப்பிங் கிளம்புறது. நான் இனி கல்யாணத்துக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் உள்ள பூந்தனா ஃபஜ்ர் வரையும் பேசணும். ஆமா, இதெல்லாம் எங்க உள்ள கலாச்சாரம்? மார்க்கத்தை மாற்றுகிற அளவுக்கோ அல்லது மார்க்கம் கொச்சைப்படுகிற கேவலப்படுகிற அளவுக்கோ இஸ்லாமிய சட்டங்களை நாமளா மாற்றக்கூடாது. நிறைய இன்னைக்கு மாறிடுச்சு. கல்யாண மண்டபத்துல அல்லாஹு அக்பர். உங்க ஊர் கல்யாணம் எல்லாம், இது சின்ன ஊரா இருக்கிறதுனால நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருநகரங்களிலே நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன். சென்னை போன்ற இடங்கள்ல அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பொண்ணை பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வர்றான். எங்க பல்லாக்களை வச்சுங்க 4 பேர் மாப்பிள்ளை மேடையில இருக்காரு, 4 பேர் தூக்கிட்டு வர்றான். சந்தாக்குல வர்ற மாதிரியே இருக்கு. நிஜமா அது ஒரு வண்டி பாட, அதுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட 4 பேர் தூக்குறான். என்ன சந்தாக்குல நேர்ந்து கலந்து எல்லாரும் தூக்குவாங்க, இங்க அப்படி இல்லை. ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு 4 பேர் இதை மேல உட்கார வச்சிருக்காங்க. இது என்ன பொண்ணா இல்ல மையத்தா? சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லாம்
உங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். பரவலா கல்யாணங்கள்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு சமயத்துல சம்மந்தம் சம்மந்தி மாமன் மச்சான் எல்லாம் சேர்ந்து ஆடுறான். இது என்ன கல்யாணம் நடத்துறானுங்கன்னு தெரியல. கிராமத்துல உள்ள கரகாட்டம் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது சில இஸ்லாமிய திருமணங்கள். நான் கேட்கிறேன், மாறாத இஸ்லாம் எங்களுது அப்படி இப்படின்னு நாம வெளியில காலரை தூக்கி விடுறதெல்லாம் அப்ப மேடைக்கு மட்டும்தானவா? எங்க இஸ்லாம் இதுவரை மாறவில்லை. என்ன மாறவில்லை? நீ தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிய. இஸ்லாமிய திருமணம் 4 எல்லா கிதாபுலயும் இருக்கு. 4 விஷயத்துக்கு பேர் இஸ்லாமிய திருமணம். என்ன? மகர் கொடுக்கணும், ஈஜாப் கட்டி கொடுக்கிறேன்னு தகப்பனார் சொல்லுவார். என் மகளை கபில் தூ நான் ஏற்றுக்கொண்டேன்னு அவரு சொல்லுவார். மாப்பிள்ள ஒரு வலிமா, சாப்டர் க்ளோஸ். 4 தான் இஸ்லாமிய கல்யாணம். மகர் 1, திருமணம் செய்து கொடுக்கிற ஈஜாப் 1, ஏற்றுக்கொண்டேன்னு அவர் சொல்ற கபூல் 1, சின்னதா ஒரு வலிமா முடிஞ்சு. இந்த 4ல 400 கொண்டு வந்து உள்ள விட்டுருக்கே. இதெல்லாம் என்ன? மாறாத இஸ்லாம் என்று சொல்லுவது வெட்கமாக இல்லை? நிறைய இப்படி காலப்போக்கில் எப்படி டான்ஸ் ஆடுதுவோ வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வரும்போது மோசமான விடுங்க இப்படி ஆடுறாளுகளே அப்படின்னு எல்லாம் பேசுறதுங்க. அவங்க கல்யாணத்துல அதுகளும் லேசா ஆடிக்குதுங்க. இது என்ன எங்க போய் முடியும்னு தெரியல. அதான் நான் சொல்றேன், திருமணங்களுக்குள்ளே நடைபெறுகிற அத்துமீறல்கள், இஸ்லாமிய கோட்பாடுகளை உடைக்கிற வேலைய எவ்வளவு தூரம் நடக்குதுன்னா அவ்வளவு பேச வேண்டியது வரும். இஸ்லாம் மாறவில்லை. இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்திற்கு நாமே காரணமாக. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, அவன் தீனை இடிக்கிறான்னு வருது. மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து மார்க்கத்தினுடைய பெயரை கெடுக்கிறவன் அவன் இஸ்லாத்தை இடிக்கிறான் அப்படின்னு வருது. உலகம் மாறட்டுங்க, உலகம் மாறட்டும், நாம மாற வேண்டாம். இங்க சில சட்டம் இருக்கு, கியாமத்து வரை அதுதான் சட்டம். நீங்க என்ன சொன்னாலும் சரி. நாய் நஜீஸானது, நாயினுடைய எச்சில் நஜீஸு. நாய் வாய் வைத்த பாத்திரத்தை இப்படி எல்லாம் கழுகணும். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், குரான், ஹதீஸ் எல்லாத்துலயும் இருக்கு. உலகம் வேற மாதிரி மாறிக்கிட்டே வருது. எல்லா பெட்லையும் நாய் படுத்து தூங்குது. பெரிய பெரிய கட்டடங்கள்ல பார்த்தா சொந்த மகனுக்கு கூட இடம் இருக்கோ இல்லையோ இதுக்கு எல்லாமே இருக்கு. அதுக்கு தனியா சோப்பு, அதுக்கு தனியா சீப்பு, அதுக்கு ஷாம்பு, அதை என்னென்னவெல்லாம் பராமரிக்கிறாங்க. டாக்னு சொல்லக்கூடாதான். என்னடான்னா அது ஹியூமன் கம்பேனியன் சொல்லணுமா. மனிதர்களின் கூட்டாளி, மனிதர்களின் கூட்டாளி அது. அவர் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை கம்பெனி கொடுக்குமா நமக்கு, அப்படிதான் சொல்லணும். நீங்க நாயின்னு சொல்லக்கூடாது தரக்குறைவா. கொடுமை என்ன தெரியுமா? இதுவும் அங்கிருந்தான். பிரிட்டன்ல நிறைய பேர் தனக்கு பின்னாடி தன்னோட நாய்க்கு செலவழிக்கிறதுக்குன்னு சொத்து எழுதி வச்சுட்டு போறான். முதல்ல நாய் சாகுமா இவன் சாகுமான்னே தெரியாது. அவன் எழுதி வைக்கிறான் என்னன்னு, நான் போனதற்கு பிறகு என்னுடைய நாய்க்கு இவெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறான். இன்னைக்கு என்னங்கிறீங்க, அதுக்கு தனியா மெடிக்கல், அதுக்கு தனியா ஆஸ்பத்திரி, அதுக்கு தனியா டாக்டர், அதுக்கு தனியா நர்ஸு. அப்பா பயங்கர. உலகம் எப்படியோ மாறட்டும், உங்களுடைய மார்க்கத்தினுடைய பார்வை என்ன? இது நஜீஸ், இது இப்படித்தான், எங்களுடைய சட்டம் இப்படித்தான். அது முற்ற விஷயத்துல, அது வாய் வைக்கிற விஷயத்துல, அதனுடைய எச்சில் விஷயத்துல இப்படித்தான். உலகம் மாறிக்கொண்டே போகுது. காலையில பார்த்தோம்னா எல்லா வீதியிலையும் அதை கையில கூட்டிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. பொண்டாட்டி தனியா வரும், அது யாரு கையும் பிடிக்கிறது இல்லை. இவன் இந்த நாயை கூட்டிக்கிட்டே அலன்னு அலைவான் எல்லா பக்கமும். இந்த ஊர்ல எல்லாம் கூட்டிட்டு அதிகமா போறாங்களான்னு தெரியல. நான் இப்போ சென்னையில சொல்றேன், ஒரு பெட் மெடிக்கல்ல ஒரு அந்த நாய்களுக்கெல்லாம் உள்ள பொருள் விற்கிற இடத்துல பக்கத்துல நின்னா ரொம்ப நேரம் அது என்னமோ சொல்லுதுன்னு நினைச்சு கவனிச்சுட்டு இருந்தா அந்த லேடி, அந்த கடைக்காரத்தை சொல்லுது, சாப்பிடவே மாட்டேங்கிறான், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், அட்டம் பிடிக்கிறான் அப்படின்னு. பெத்த பிள்ளைதான் சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தா கடைசியில ஜிம்மிங்குது. ஜிம்மியா? ஜிம்மி சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஜிம்மி ஒரு நாள் கூட பையனுக்கு இப்படி எல்லாம் அது டாக்டர்கிட்ட வந்த மாதிரி தெரியல. அன்பிற்குரியவர்களை, காலம் மாறலாம்.
உலகம் நாய் நரி நண்டு என்னத்தை வேணாலும் பண்ணலாம். மார்க்கத்திற்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. அந்த மார்க்கத்தினுடைய பார்வையில இருந்து நாம மாறக்கூடாது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக அனுமதித்து வைத்தானோ அவைகள் எல்லாம் அழகானவை. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து ஹராமாக்கி வைத்தானோ அதுவெல்லாம் அசிங்கமானவை. அவ்வளவுதான், சுருக்கமா சாப்டர் முடிஞ்சு. அல்லாஹ் தடுத்ததெல்லாம் அசிங்கமானது, அது கியாமத்து வரை அசிங்கம். அல்லாஹ் அனுமதித்ததையெல்லாம் அழகானது, கியாமத்து வரை அது அழகு. அவ்வளவுதான், சுருக்கமா இதோட முடிச்சிடலாம் 2 வரியில. ஆடு சாப்பிடு, மாடு சாப்பிடு, ஒட்டகம் சாப்பிடு, கோழி சாப்பிடு. அனுமதித்தவைகள் எல்லாம் அறிவுபூர்வமானவை, அறிவியல் பூர்வமானவை, ஆக்கப்பூர்வமானவை. பன்றி ஆகாது, நீ இன்னைக்கு என்ன சொன்னாலும் ஆகாது. இல்ல ஃபாரின்ல எல்லாம் அழுக்கு பண்ணி இல்ல, நல்ல வெள்ளை பண்ணி இருக்குது, அருமையான பண்ணி, அதுக்குன்னு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வச்சு பயங்கரமான ஃபுட் எல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்படி பார்த்தாவே படப்படன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஹராம் ஹராம் தான். இவர் வக்காலத்து வாங்கி பேசுவார். அதுக்கு இல்ல இல்ல நீங்க நம்ம ஊர் பணிகளை எல்லாம் பார்த்துட்டு ஏதோ சொல்றீங்க போல் இருக்கு. இங்க இருக்கிறதா கால்வா ஓரத்துல கிடக்கும், கண்டதை எல்லாம் சாப்பிடும், கண்டதை எல்லாம் இது பண்ணும், பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் இல்ல, இது ஃபாரின்ல வளர்க்கறது பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படின்னு எந்த வக்காலத்தும் தேவையில்லை. கியாமத்து வரை அது ஹராம். அவ்வளவுதான். ஒட்டகம் உண்ணு என்று சொல்லுகிறான், பன்றி வேண்டாம் என்று சொல்லுகிறான். இந்த வேண்டும் வேண்டாததற்கும் இடையில இருக்கிற வேறுபாடு நம்மை விட ரப்புக்கு நன்றாக தெரியும். ஒன்றை அனுமதித்தவன் ஒன்றை தடை விதிக்கிறான். இதுல உள்ள அழகு என்ன என்று அவனுக்கு தெரியும், அதுல உள்ள அசிங்கம் என்னவென்று அவனுக்கு தெரியும். சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது 1 2 தெரியும், தெரியாமையும் போகும், ஏன்னே புரியாது. ஒட்டகம், ஒரு ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்தோடு சேருவதை நீங்க யாரும் பார்க்க முடியாது. பார்க்கிற மாதிரி அது வச்சுக்காது. ஒரு ஒட்டகம் தன் இனத்தோடு இன்னொரு ஒட்டகத்தோடு சேர்றத பார்க்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் முடியாது, வச்சுக்காது. யாரும் இல்லாதப்பதான் இது பண்ணும். யாராவது ஒருவன் பார்த்துட்டா யாரையும் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒட்டகம் துரத்தாது, ஆனா பார்த்தவனை மட்டும் துரத்தும், அடிக்கிறதுக்கு துரத்தும். இது ஒட்டகத்தினுடைய இயற்கை. எந்த அளவுக்கு ஆச்சரியமாக எழுதுகிறார்கள் தெரியுமா கிதாபுகள்ல? துரத்திக்கிட்டே போகும், ஒண்ணு அவனை அடிச்சிரும், அவனை அடிக்க முடியலன்னா இது செத்துரும், எங்காவது விடுதல். இன்றைக்கு வரையும் இது ஒட்டகத்தினுடைய நடைமுறை. உலகத்தில் படைக்கப்பட்ட பிராணிகளில் உச்சகட்ட வெட்கம் நிறைந்தது. தன் இனத்தோடு அடுத்தவர் பார்க்கிற போது எந்த சல்லாபமும் சலனமும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நினைக்கும். இந்த இடத்துல நீங்க பன்றியை யோசிச்சு பார்க்கணும். பன்றிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, நான் விரிவா சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தன் இனத்தை தன் குடும்பத்தை அடுத்தவர்களிடத்திலே கூட்டி தரும் இல்லையா? இதை ஹராம் என்று சொல்லுபவன் அதை ஹலால் என்று சொல்லுகிறான். அந்த இறைச்சி சாப்பிடு என்கிறான், இதை சாப்பிடாது என்கிறான். ஒன்றில இருக்கிற அழகு என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், இதுல இருக்கிற அசிங்கம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, இஸ்லாம் அழகாக இருக்கிறது, அதன் கொள்கை கோட்பாடு அழகாக இருக்கிறது. தயவு செய்து எவனோ இதையெல்லாம் செய்கன்னு சொல்லி கொடுக்கிற பேர்ல நாம சில அசிங்கங்களை உண்டாக்கி மார்க்கத்தினுடைய மாண்பை கெடுத்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஊரும் உலகமும் எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம் வாழுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் பின்பற்றி வாழுவோம். அவ்வளவுதான். நாங்க பாட்டுல எங்க உட்கார்ந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு விரலை சூப்பி சாப்பிடுவோம். நம்ம ஆளுகளே சில பேர் அசிங்கமா நினைக்கிறாங்க, இங்க உட்கார்ந்துக்கிட்டு விரலை சூப்பிக்கிட்டு அப்படிங்கிறான். விரலை சூப்பி அதனுடைய உமிழ்நீரின் மூலம் தேவைப்படுகிற ஜீரண சக்தி கிடைக்கும் என்பது இன்றைக்கு அறிவியல், அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வின் ஆன்மீகம். உனக்கு பிடிக்கலன்னா போயிரு, நீ சாப்பிட்ட தட்டே வேற யாரோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அங்க பாதிய வச்சுக்கிட்டு கை காலில் பூரா அப்பிக்கிட்டு அலம்பிக்கிட்டு எது நாகரிகம்னே தெரியலையே.
ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாவற்றையும் செய்வதற்கு பெயர், குர்ஆன் சொன்ன எல்லாவற்றையும் வெறும் ஒழுகி நடப்பதற்கு பெயர் இஸ்லாம். நாம அதையெல்லாம் மாற்றிக்கிறது அல்ல. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுபவர்கள் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. உலகமே கிளீன் ஷேவுக்கு மாறினாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைப்பாங்க, நாங்க வைப்போம், அவ்வளவுதான். நீ போயிட்டே இரு, நீ பிடிச்சா வை, பிடிக்கலன்னு விட்டுரு, அவ்வளவுதான். உலகம் தோதுவாக நான் என்னையும் மாற்றிக் கொள்ளுவேன் என்பதற்கு பெயர் அல்ல. மார்க்கத்திலே உள்ளதற்கு தோதுவாக நான் என்னை வளைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம். எந்த காலத்திலேயும் அந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை அது தன்னுடைய கொள்கைகள்ல மாறாது. அரசு அவ்வப்போ நிறைய இது மாத்திக்க, அதை மாத்திக்க, அதை மாத்திக்கன்னு எல்லாம் நிறைய சொல்ல, நாம மாற மாட்டோம், தெளிவாக இருப்போம். ஏன்னா மனிதர்கள் உருவாக்குகிற உங்களின் சட்டம் எல்லாம் உங்க வீட்டுல ஏதாவது நடந்தா, உங்க தெருவுல ஏதாவது நடந்தா, உங்க மஹல்லால ஏதாவது நடந்தா, ஐயோ அப்பான்னு பதறிட்டு நீ புதுசா சட்டம் கொண்டு வருவ. பாதிக்கப்படுகிற போது நீ சட்டம் கொண்டு வர்ற. நாங்க எந்த பாதிப்பும் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாவா சொன்ன சட்டங்களுக்கு பேர் தான் இஸ்லாமிய சட்டங்கள். டெல்லியில ஓடும் பேருந்துல ஒரு நிர்பயான ஒரு பெண்மணி கூட்டு கற்பழிப்புக்கு பலாத்காரத்திற்கு அவள் ஆளாக்கப்பட்ட போது பார்லிமெண்ட்ல பேசினதுல சுமார் 300 பேர் சொன்னது என்ன தெரியுமா? அவனுங்களை எல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். இதை நாங்க 1400 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு உன் தெருவுல தலைநகர்ல டெல்லியில நடந்த ஒண்ணு கத்துற, ஒரு நிர்பயாக்கு நடந்தப்ப கத்துற, ஒரு சிறுமி ஆசிஃபா கருவறையில வைத்து கூட்டு பலாத்காரத்திற்கு உட்பட்ட போது கத்துறீங்க. குஜராத்ல ஒரு பில்கிஸ் பானு ஒரு கர்ப்பஸ்திரியை சூறையாடி, குழந்தையும் சூறையாடி, அவளை நாசப்படுத்தி கூட்டு பலாத்காரம் செய்த போது கத்துறீங்க. இன்றைக்கு ஒரு மேற்கு வங்கத்தினுடைய பயிற்சி மருத்துவர் சுமார் 10 பேர்களால் பகிஷ்கரிக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிற போது நாடு கத்துகிறது. எல்லா நேரங்களிலும் நம் வீட்டில், நம் தெருவில், நம் மஹல்லாவில், நம் நாட்டில் நடக்கிற போது மாத்திரம் குரல் கொடுப்பது மனித சமுதாயம். ரப்புல் ஆலமீன் அவன் உலகத்தை தோற்றுவித்து இஸ்லாமை அருளுகிற போதே இந்த சட்டத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். ஒரு தடவை திருடிட்டா இப்படி போட்டு அவன் கையை வெட்டணுமா அப்படின்னு அந்த ஓரத்தில் நின்று 2 பேரும் பேசிட்டு இருப்பான். நான் ஒண்ணு இல்ல, ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். ஒருத்தர் 30 வருஷமா மகளை கட்டி கொடுக்கறதுக்காக சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவர் வீட்டுல பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 20-25 பவுன் வச்சிருக்காரு. அதை தவிர 10 பைசா கூட அவர்கிட்ட இல்லை. அந்த நகையை ஒரு நைட்ல ஒருத்தர் திருடிட்டு போயிடுறான்ல, அந்த வீட்டுக்குள்ள உள்ள அந்த தகப்பன்ட்டையும் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுட்டையும் இந்த எடுத்துட்டு போனவனை என்ன செய்யறதுன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா வெட்டணும் பார், அவர் கையவனா இல்ல, ஆணைய வெட்டணும் பார். பாதிக்கப்பட்டவனின் வீட்டிலே இருந்து ஒரு சட்டம் சொல்ல வேண்டும். தெருவில் நிக்கிறவன் சட்டம் சொல்லக்கூடாது. இஸ்லாமுடைய சட்டங்கள் எல்லாம் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவன் வீட்டில இருந்து சொல்லணும், அவன் மனசுல இருந்து பேசணும். அவன் வெறும் ஒரு கையை வெட்டுறதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட தகப்பன் 30 வருஷமா அவன் சேர்த்து வச்சது. இனி ஒண்ணு அந்த புள்ள தற்கொலைக்கு போகணும், இல்ல அந்த குடும்பமே தற்கொலை செய்யணும், இல்ல நெருக்கடியாகி வெளியே நிக்கணும், அல்லது சமூக விரோதத்துக்கு போகணும். ஒரு குடும்பத்தையே நாசமாக்கின ஒரு திருட்டுக்கு தண்டனையை அவங்கள்ட்ட கேளுங்க, என்ன தண்டனை. இது தலைப்புக்குள்ள போனால் விரிந்து கொண்டே போய்விடும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் மாறல. இஸ்லாமிய சட்டங்கள் அழகானது, அற்புதமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். உண்ணுவதில், உறங்குவதில், உடுத்துவதில், பேசுவதில், பழகுவதில், தோழமைகளில், முஸ்லிம்களோடு மற்றவர்களோடு எல்லாரிடத்திலும் இணக்கத்தோடு, அத்தனை விஷயத்திலும் ஆன்மீகம் தொடங்கி அறிவியல் வரைக்கும், விஞ்ஞானம் தொடங்கி விஞ்ஞானம் வரைக்கும் எல்லாவற்றிலும் அழகு வழியை காட்டியிருக்கிற இஸ்லாமை தயவு செய்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாம வேற எதையோ பின்பற்றி இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள். மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்றால் அது இஸ்லாமியர்களிடம் முதலில் மாறாமல் இருக்க வேண்டும். ரப்பு அதை கியாமத்து வரை கொண்டு செல்லுவது அவன் பொறுப்பு, அவன் பார்த்து கொள்ளுவான்.
எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் எப்படி மாறினாலும், உலகத்தின் காட்சிகளும் கோலங்களும் எப்படி மாறினாலும், கால மாற்றத்தில் நாகரிகமும் கலாச்சாரமும் எப்படி சிதைந்தாலும், முஸ்லிம்கள் தங்கள் உயிரினும் மேலாக இஸ்லாத்தை மதித்து இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றி வாழும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.